கால சர்ப்பதோஷம் நீக்கும் பரிகார தலம், பக்தி இருந்தால் முக்தி கிட்டும் என்பதைக் கூறும் வாயுஸ்தல வரலாறு, ராகுவும் கேதுவும் தம்பதி சமேதராக அருள்பாலிக்கும் திருத்தலத்தின் மகிமைகள். ராகுகேது பரிகார பூஜை செய்யும் ஸ்தலமாகும். இந்த கோவிலில் சிலந்தி, பாம்பு, யானை இவை மூன்றும் சிவலிங்கத்தை வணங்கிய ஆலயம். இந்த கோயிலின் வரலாற்றை நாம் கேட்கையில் இப்படியும் ஒரு பக்தி இருக்கும் என்கிற அளவிற்கு நம்மை வியப்பில் ஆழ்த்திவிடுகிறது. இந்த சிறப்புமிக்க கோவில் எங்கு உள்ளது? இக்கோவிலின் அற்புதங்களை இந்த வீடியோவில் காண்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீ காளஹஸ்தி கோவில் ஆந்திராவின் ராயலசீமா பகுதியில் உள்ள சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஸ்ரீ காளஹஸ்தி கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இக்கோவில் தென்னாட்டின் கைலாசம் மற்றும் காசி என்றும் ஸ்ரீ காளஹஸ்தி எம்பூதங்களில் ஒன்றான வாயுஸ்தலம் ஆகும். இக்கோவிலை தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற மன்னர்களில் ஒருவர் ராஜேந்திர சோழன் கட்டிய கோவில் ஆகும். முன்பொரு காலத்தில் ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் இருவரில் யார் பெரியவன் என்ற போட்டி வந்தது. ஆதிசேஷன் வாயுதேவனிடம் சொன்னான், வாயுதேவனே, நான் கைலாய மலையை என்னுடைய உடம்பால் சுற்றி இறுக்கி மூடிக்கொள்வேன். நீ உன்னுடைய பலத்தால் மலைச்சிகரங்களைப் பெயர்த்தெறிந்தால் நீ பெரியவன் என்பதை ஒப்புக்கொள்வேன். போட்டி தொடங்கியது. ஆதிசேஷன் தன் 1000 தலைகளாலும் உடம்பாலும் வாலாலும் கைலை மலையை இறுக்கி மூடி மலையே தெரியாதபடி மறைத்துவிட்டார். வாயுதேவன் பலம் கொண்ட மட்டும் காற்றை வீசிப்பார்த்தும் கூட அசைக்க முடியவில்லை. பல 100 ஆண்டுகளான பின் ஆதிசேஷன் லேசாக அசையவே அந்த நேரம் பார்த்து வாயுதேவன் தன் பலத்தைக் காட்ட கைலையில் இருந்து 3 சிகரங்கள் பெயர்ந்து கொண்டு புறப்பட்டார். அந்த 3இல் தெற்கே வந்து விழுந்த ஒன்றுதான் திருக்காளத்தி மலை என்கிறது புராணங்கள். திரியகாளஹஸ்தி என்கிற பெயரைக் கேட்டவுடன் நமக்கு நினைவிற்கு வருவது ராகுகேது பரிகார பூஜை செய்யும் ஸ்தலமாகும் என்பதுதான். திருமணத்தடை நீங்க தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு ராகுகேது பரிகார பூஜை செய்து வருகின்றனர். பஞ்சபூதங்களில் வாயுவிற்காக கட்டப்பட்ட இத்திருத்தலம் 1000 வருடங்களுக்கும் மேல் பழமையானது என்று கூறப்படுகிறது. இதன் வரலாற்றைக் கேட்கையில் இப்படியும் ஒரு பக்தி இருக்க முடியுமா என்கிற அளவிற்கு நம்மை வியப்பில் ஆழ்த்திவிடுகிறது. இந்த கோவிலில் சிலந்தி, பாம்பு, யானை இவை மூன்றும் சிவலிங்கத்தை பூசித்ததாகவும் அதனால் இக்கோவிலுக்கு காளஹஸ்தி என பெயர் பெற்றதாகவும் தல புராணங்கள் கூறுகின்றன. இந்து புராணத்தின்படி பிரம்மா எல்லா யுகங்களிலும் இந்த இடத்தில் காளதீஸ்வரரை வழிபட்டார் என்று அறிய முடிகிறது. பாதாள விநாயகர் சந்நிதி. இங்கு வந்த அகத்தியர் விநாயகரை வழிபடாமல் போகவே பொன்முகலி ஆறு நீரின்றி வற்றியது. அகத்தியர் தம் தவறிலிருந்து பாதாளத்தில் ஆழத்தில் விநாயகரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு அருள் பெற்றார் என்பது தல வரலாற்றுச் செய்தி. இன்றும் இக்கோவிலில் பாதாள விநாயகர் சந்நிதி உள்ளது. இந்த விநாயகரை தரிசிக்க பக்தர்கள் 20 அடி ஆழத்திற்கு செல்ல வேண்டியதாக உள்ளது. சுவாமி புறப்பாடு வடக்கு கோபுரவாயில் வழியாகவே நடைபெறும். முன்காலத்தில் ரிஷிகள் பொன்முகலி ஆற்றில் நீராடிவிட்டு கிழக்கு நோக்கி தரிசித்ததால் அவர்களுக்கு காட்சி தருவதற்காக இறைவன் மேற்கு நோக்கியுள்ளார். சிலந்தி, பாம்பு மற்றும் யானையின் பக்தி. சிலந்திகிருத யுகத்தில் பல 100 ஆண்டுகளுக்கு முன் வனமாக இருந்த இந்த இடத்தில் வாயுலிங்கமாக தோன்றிய சிவபெருமானை வழிபட சிலந்தி ஒன்று தினமும் வருமாம். மழையில் நனைந்த சிவபெருமானைக் கண்ட அந்த சிலந்தி தன்னுடைய உமிழ்நீரில் இருந்து உருவாகும் சிலந்தி வலையை பின்னி வைத்ததாம். பெரும் இடி ஒன்று இடித்ததில் அந்த வலை எரிந்து சாம்பலானது. சிலந்தியால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இறந்து போனதாம். இதனால் அந்த சிலந்தியின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் அதற்கு முக்தி கொடுத்தாராம். திரேதாயுகத்தில் தினம் நாகம் ஒன்று வந்து சிவன் லிங்கத்தை ஆறத் தழுவி மாணிக்கங்களைக் கக்கி சிவபெருமானை அர்ச்சனை செய்து வழிபடும். அடுத்து வந்த துவாபர யுகத்தில் யானை ஒன்று தினமும் நீரும் வில்வ இலையும் கொண்டு சிவனை வழிபட்டது. அவ்வாறு வழிபடுகையில் சிவன் வரும் யானை ஒன்று தன் தும்பிக்கையால் நீரை வாரி இறைத்து அபிஷேகம் செய்யும். பின் மலர்களைப் பறித்து வந்து அர்ச்சனையும் செய்து வரும். இதனால் அந்த மாணிக்கங்கள் கீழே விழுந்து சிதறிவிடுவது உண்டு. தொடர்ந்து இதுபோல் நடந்து கொண்டிருக்க அந்த நாதத்திற்கு சந்தேகம் வந்தது. யானை இதுபோல் செய்வதை அந்த நாகம் ஒரு நாள் பார்த்துவிட்டது. உடனே கோபமுற்ற நாகம் யானையின் தும்பிக்கையினுள் சென்று மூச்சடைக்க செய்தது. சுவாசிக்க முடியாமல் அந்த யானை பாறையில் மோதி மோதி கடைசியில் கீழே விழுந்து நாகமும் யானையும் இரண்டும் இறந்து போனது. இருவர்கள் பக்தியை மிச்சிய சிவபெருமான் அவர்களுக்கும் முக்தியை கொடுத்தார் என்று புராணத்தில் கூறப்படுகிறது.
இந்த கோவிலின் வீற்றிருக்கும் காலத்திநாதர் உருவத்தில் கீழே யானை 2 தந்தங்களும் இடையில் பாம்பும் பின்புறம் சிலந்தியும் கொண்டிருப்பதை பார்த்திருக்கலாம். கண்ணப்ப நாயனார் கதை. அன்றைய காலகட்டத்தில் ஒருமுறை அந்தணர் ஒருவர் சிவபெருமான் லிங்கத்தை பூஜித்து வந்ததாகவும், அதனை பார்த்துக் கொண்டிருந்த வேடன் ஒருவனுக்கு சிவபெருமானின் மேல் கொண்ட அதீத பக்தியால் பூஜை செய்ய அதிக ஆர்வம் ஏற்பட்டதாம். அந்தணர் ஒருவரால் இந்தக் கோவில் பராமரிக்கப்பட்டு வந்தது. அவர் தினமும் நீண்ட தூரம் பயணம் செய்து கோவிலுக்கு வந்து பூஜை செய்வது வழக்கம். அந்தணர் ஒருநாள் சிவபெருமானின் கோவிலுக்கு வராத சமயத்தில் வேடன் ஒருவன் அவன் வேட்டையாடி வைத்திருந்த மான், பன்றி இறைச்சியை சிவபெருமானுக்கு படையல் வைத்து பூஜை செய்து வந்தான். அந்தணர் லிங்கத்திற்கு அருகில் மாமிசம் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதை ஏதோ விலங்குதான் செய்திருக்கும் என்று எண்ணி கோவிலை சுத்தம் செய்து தன் பூஜைகளை முடித்துவிட்டுச் சென்றார். கோவிலில் தினமும் இதே நிலை தொடர லிங்கத்தின் மீது இருந்த எச்சிலையும் அருகில் இருந்த மாமிசத்தையும் கண்டு தாங்க முடியாத துயரமடைந்தார். அந்தணர் ஒருநாள் கண்களில் கண்ணீர் மல்க சிவனிடம் வந்து, இப்படி நிகழ்வதை நீங்கள் எப்படி அனுமதிக்கலாம் என்று கேட்டார். அப்போது சிவன், இது அசிங்கம் அல்ல, இது எனக்கு ஒரு பக்தன் அளிக்கும் அர்ப்பணிப்பு. நான் அவன் பக்திக்குக் கட்டுப்பட்டு அவன் அர்ப்பணிக்கும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன். அவன் பக்தியின் ஆழத்தை நீ பார்க்க விரும்பினால் அருகில் எங்காவது ஒளிந்து கொண்டு கவனித்துப்பார். ஒரு கையில் வேட்டைப் பொருளும் மறு கையில் மாமிசமும் இருந்ததால் தனது வாயில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டு வந்து பூஜை செய்வதை வழக்கமாகக் கொண்டார் வேடன். எப்போதும் போல் சிவன் தன் அர்ப்பணிப்பை ஏற்காததைக் கண்டு குழம்பிப்போன வேடன்தான் என்ன தவறு செய்தோம் என்று யோசித்துக் கொண்டே லிங்கத்தை உற்று கவனித்தபோது லிங்கத்தின் வலது கண்ணிலிருந்து இரத்தம் வடிவதைக் கண்டான். அதை குணமாக்க பச்சிலைகளை வைத்துப் பார்த்தான். குணமாகவில்லை. இரத்தம் இன்னும் அதிகமாகத்தான் வந்தது. இறுதியில் தன்னுடைய கண்ணை அர்ப்பணிக்க முடிவு செய்தான். தன் கத்திகளில் ஒன்றை எடுத்து தன் கண்ணைப் பெயர்த்தெடுத்து லிங்கத்தின் இரத்தம் வடியும் கண்ணில் பொருத்தினான். இரத்தம் வடிவது நின்றதைக் கண்டு வேடன் நிம்மதியடைந்தான். ஆனால் இப்போது லிங்கத்தின் இடது கண்ணிலிருந்து இரத்தம் வடிவதை கவனித்தான். தன் இன்னொரு கண்ணை எடுத்திட கத்தியைக் கண்ணில் வைத்தான். ஆனால் 2 கண்களும் இல்லாமல் எங்கு பொருத்துவது என்று தெரியாமல் போகுமென்பதை உணர்ந்தான். அதனால் லிங்கத்தின் இரத்தம் வடியும் கண்மீது ஒரு காலை வைத்து மற்றொரு கண்ணையும் பெயர்த்தெடுத்தான். வேடனின் பரிபூரண பக்தியைக் கண்டு அவன் முன்னால் சிவபெருமான் தோன்றினார். அப்போது வேடனுக்கு கண் பார்வை திரும்பப் பெறச் செய்தார். உடனே வேடன் சாஷ்டாங்கமாக சிவனின் காலடியில் விழுந்தான். சிவனுக்காக தன் கண்ணையே அர்ப்பணித்த சிவபக்தர் நாயனார் ஆகியதால் அன்று முதல் அவர் கண்ணப்ப நாயனார் என்ற பெயரைப் பெற்றார். வாயுசல சிறப்பு. இங்கு காலத்திநாதர் சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இது வாயு காற்று தலம் என்பதால் மூல்ஸ்தானத்தில் இருக்கும் விளக்கு காற்றில் ஆடிக்கொண்டே இருக்கும். இறைவனுக்கு அணிவித்துள்ள தங்கக் கவசத்தை எடுத்துவிட்டு ஆரத்தி எடுக்கும்போது லிங்கத்தின் அடிப்பாகத்தில் சிலந்தி வடிவத்தையும், நடுவில் நீண்டு கூடியன போன்று உள்ள யானையின் 2 கொம்புகளையும், மேற்புறத்தில் உச்சியில் 5 தலைப்பாம்பு படம் எடுத்துள்ள வடிவத்தையும், வலப்புறத்தில் கண்ணப்பர் பெயர்த்து அப்பிய ஒரு கண்ணின் வடிவையும் காணலாம். சூரிய மற்றும் சந்திர கிரகணத்தின் போது ஸ்ரீகாளஹஸ்தி கோவிலைத் தவிர மற்ற அனைத்து கோவில்களும் மூடப்படும். ராகுகேது பூஜை இங்கு செய்யப்படும் ஒரு குறிப்பிடத்தக்க பூஜையாகும். ராகுகேது மற்றும் கால சர்ப்ப தோஷம் நீக்கும் பரிகார தலம் ஆகும். இத்தலம் கிரக தோஷ தலம் என்பதால் நவக்கிரகங்கள் இல்லை. விதிவிலக்காக சனீஸ்வரர் மட்டும் இடம்பெற்றுள்ளார். இறைவன் மேனியில் மாலை சாத்தப்படுவதில்லை. அங்கி அணிவிக்கப்பெற்ற பின்பு உள்ள திருமேனியிலேயே தும்பை மாலை சாத்துகிறார்கள். அம்மனின் இடுப்பில் அணிவிக்கப்படும் ஒட்டியானத்தில் கேது உருவம் காணப்படுகிறது. பிரார்த்தனை. ராகு கேது சர்ப்பதோஷம் உள்ளவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், நீண்ட கால பிரச்சனைகளில் அவதிப்படுபவர்கள் இத்தலத்திற்கு வந்து ராகு தோஷம் நீங்கவும் சர்ப்ப தோஷம் நீங்கவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர். கோவில் தெய்வங்கள். கருவறையை அடுத்த மண்டபத்தில் கண்ணப்பர் சிலை உள்ளது. மூலவரின் எதிரில் வெள்ளைக்கல் நந்தியும் பித்தளை நந்தியுமாக 2 நந்திகள் உள்ளன. கருவறை அகழி போன்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. கோஷ்டத்தில் கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை மூர்த்தங்கள் உள்ளன. கோவிலின் நுழைவுவாயிலின் எதிரில் கவசமிட்ட கொடிமரம் ஒன்றும் 60 அடி உயரமுடைய ஒரே கல்லால் ஆன கொடிமரம் ஒன்றும் உள்ளது. இதன் அருகே பலிபீடமும் நந்தியும் உள்ளன. நந்திக்கு மேல் காலச்சக்கரம் தமிழ்நாட்டிலேயே 2 தலங்களில் மட்டுமே அமைந்துள்ளன. ஆவுடையார் கோவிலிலும் ஞானாம்பிகை கோவிலிலும் அமைந்துள்ள அந்த ராசி நட்சத்திர மண்டல வாஸ்து சக்கரம் இங்கேயும் அமைந்துள்ளது. இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும். கோவில் திருவிழா, மாசித் திருநாள், திருக்கார்த்திகை, வெள்ளிக்கிழமை தோறும் ஊஞ்சல் விழா, பொங்கல், மகா சிவராத்திரி 10 நாட்கள் உற்சவம். திருத்தேர் பவனி. சிவராத்திரி இரவு நந்தி சேவை தரிசிக்க சிறப்பு.
சிவராத்திரியில் மலை பலம் வரும் விழா. காளஹஸ்தி கோவில் திறக்கும் நேரம் காலை 5 மணி முதல் 12 மணி, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை. செவ்வாய், புதன் மற்றும் வியாழன் நாட்களில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். கோவில் முகவரி: கொண்டமிட்டா, ஸ்ரீகாளஹஸ்தி, ஆந்திரப் பிரதேசம் 517644. கோவிலோட லொக்கேஷன் கோவிலைப் பத்தின புல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.